நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனிமூன் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, பாதாம், முந்திரி, காஞ்ச மிளகா, உப்பு. ஸோ இப்போ எப்படி இது செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கேஷ்யூ அண்ட் பாதாம் எல்லாமே ரிச் ப்ரோட்டீன். இது ரிச் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு, அதோடையே கொஞ்சம் கடுகு, முதல்ல இதை பொரிச்சிக்கலாம். கடுகு கூட ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ அதனால் நான் இது இந்த சட்னியில் கடுகு ஆட் பண்ணுறோம். தாளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம இதை அரைச்சியும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பாதாம் நீங்கள் ஊற வச்சு தோல் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ டைரெக்டாக எடுத்துக்கிறேன். ஸோ பாதாம், இதோட கேஷ்யூ 1 கப்பு, கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி ப்ரௌனிஷ் ஆனா போதும். ஸோ இந்த மாதிரி இதோட காஞ்ச மிளகாய், இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதாங்க நம்மளுக்கு. ஸோ இதுக்கு 5 ஒரு அரை போட்டுக்கலாம். எதுக்குன்னா முந்திரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதனால் மிளகா ஜாஸ்தியாக போடணும். அவ்வளோதான். இப்போ இது இது போட்டப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு புளி வேணும்னா ஆப்ஷனல் தான், அது நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் ரொட்டி சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு அடி அடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி நம்ம சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சாச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ சர்விங்கில் போட்டுக்கிறோம். ஸோ இந்த சட்னி எதுக்கு நம்ம சாப்பிட்லான்னா சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம ரைஸ் சூடாக வச்சு நம்ம இதை கலந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே ரிச்சாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல எனர்ஜியாக இருக்கும் இதில். ஸோ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, ஹனிமூன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.